ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டண்டன் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் விஸ்வநாத் அண்ட் கோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு இந்தியாவுக்காக விளையாடுற இன்டர்நேஷனல் ஷூட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூர்யா. அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படி சொல்ற அளவுக்குள்ள பயங்கரமான சொத்து. அம்மாவுடைய ஆசை என்னென்னலாமோ அதெல்லாம் நிறைவேற்றுற ஒரு சூப்பர் பையன். ஆனா அம்மாவுக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. 52 வயசு ஆயிடுச்சு, ஆனா கல்யாணம் பண்ண மாட்டாரு. சூர்யா ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாருங்கிறது ஒரு ரீசன் ஒன்று உள்ள வச்சிருக்காங்க. சூர்யா கிட்ட சொல்றாங்க, அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்க தாத்தா ஃபேமிலியோட இருக்காரு, இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவும் நானும் ஃபேமிலியோட இருக்கோம். ஆனா எங்களுக்கு பின்னாடி உனக்கு ஃபேமிலி இல்லைன்னா இந்த இடத்துல என்ன போட்டோ வைப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. உங்களுக்கு என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. லண்டன் போறாரு. அங்க ஒரு வாடகை தாயை நியமனம் பண்ணி ஒரு சரோகசி சைல்டா ஒரு குழந்தைய பெற்றுட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அந்த பிள்ளைய பார்த்தோன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா சூர்யா எடுத்த முடிவுக்கு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அம்மா அழுகாத குறையா பாக்குறாங்க. சரி இப்போதைக்கு ஒரு பேரன் வந்துட்டானே வாரிசுக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. டாக்டர் சொல்றாங்க, உங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும், உங்க டிஎன்ஏல இருந்து ஒரு விஷயம் எடுத்து உள்ளக பண்ணாதான் அந்த குழந்தை சரியாகும் அப்படி சொல்றாங்க. பார்த்தா இவருடைய டிஎன்ஏ மேட்ச் இல்லை. அம்மாவுடைய டிஎன்ஏ வேணுங்கிறாங்க. அம்மாவுடைய டிஎன்ஏக்காண்டி அவர் லண்டன் போறாரு. அம்மா கூட்டிட்டு வந்துட்டாரா, அந்த குழந்தை குணமாயிருச்சா, சூர்யா என்னானாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்றதுதான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸோடைய கதை. படத்தின் நாயகன் சூர்யா சார். சார் உங்களுக்கு ரொம்ப கட்ஸ் ஜாஸ்தி. சீரியஸாவே ஆஹா, இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி படங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்தோம், என்னென்ன மாதிரி ரிசல்ட்லாம் வந்துச்சு எல்லாம் தெரிஞ்சு இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அதுதான் சூர்யா சார். டெஃபினட்டா ஒரு மாசான மூவியா கருப்பு மூவியை கொடுத்துட்டு அவருடைய கேரியர் பெஸ்ட் அண்ட் ஹிட்டான ஒரு மூவி, பெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் எடுத்த சூர்யா சாருக்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமா பயம் இல்லையே. சூர்யா சாருக்கு இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்துக்காப்ல படத்துல சூர்யா சார் ஃபேன்ஸுக்குள்ள எந்த எலமெண்ட்டுமே உள்ள வைக்கல. இந்த மாதிரி கதையை எப்படி தேர்ந்தெடுக்க மனசு வந்துச்சு? உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஆளுங்க. கருப்பு மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறாரு, சிங்கம் மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறாரு, வாரணமாயிரம் மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறாரு, கஜினி மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறாரு. டோட்டலாவே சூர்யா சாரை கெஸ் பண்ணவே முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இனி எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கான ஸ்கிரிப்ட்ல தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சாலிடா நின்றுட்டாரு. அதனாலதான் இந்த படம் கிடைச்சிருக்குது. சூர்யா சார் ஆக்டிங் செம்மங்க, சரியான ஆக்டிங்க, அவ்வளவு அழகு. சஞ்சய் ராமசாமிக்கு அடுத்து சஞ்சய் விஸ்வநாதன் சொல்ற அளவுக்கு இந்த 25 இயர்ஸ் கேப்பையே அவ்வளவு அழகா டீசெண்டா கொடுத்துருக்காரு. நீங்க சஞ்சய் ராமசாமிலாம் அந்த ஸ்டைலிஷ்க்கு ஒருபடிதான், இதுல அதையும் தூக்கி சாப்பிட்டுட்டாரு. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. சொல்லவே தேவையில்லை. சூர்யா சாரோட ஆக்டிங் பிரிச்சு மேய்ச்சாப்ல. மமிதா பைஜு, இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலங்க, பைத்தியம் முடிச்சு போச்சு போல. ஏன்னா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுக்குது. இந்த படத்துல மமிதா பைஜோட ஆக்டிங் முடியலங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 42 வயசு ஆம்பளையோட ஒரு 22 வயசு பொண்ணுக்கு ஒரு காதல் வருது. அந்த காதல் எப்பேற்பட்ட காதல், எதனால காதல், எவ்வளவு டீட்டெயில் தெரியுமா வச்சிருக்காரு டைரக்டர். அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு ஃப்ரேம்லயும் பிக்சர்ஸுங்க ஆக்டிங்ல. ஒரு கடத்துல பாத்தீங்கன்னா சச்சின் படத்துல வர்ற ஜெனிலியா மாதிரி பயங்கர துடுக்கு, எதா இருந்தாலும் போட்டு உடைச்சிருது, சத்தியம் பண்ணிட்டு சத்தியத்தை மீறிடுறது. அது வயசு பிள்ளைங்க ஜென்சி பிள்ளைங்க அப்படிதான் இருக்குங்கிறத அழகா எடுத்து பண்ணியிருக்காப்ல. அந்த அளவுக்கு மமிதா பைஜு பிச்சுட்டு அவ்வளோங்க. மமிதா பைஜுக்காண்டி படத்தை எத்தனை தடவைனா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கேரக்டரை உள்ள வாங்கி அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. செம்ம மமிதா பைஜு. ராதிகா சரத்குமார், தாய் கிழவிக்கு அப்புறம் ஒரு பணக்கார அம்மா எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பா, செம்ம ஆக்டிங். சூர்யாவுக்கு ஏத்த அம்மா, அம்மாவுக்கு ஏத்த அம்மா. சூர்யா வாழ்ந்துருக்காங்க ரெண்டு பேரும். ஒரிஜினல் அம்மா புள்ள மாதிரியே சித்திக்கிட்டாங்க. ஒரு ஃப்ரேம் அப்படி. சூர்யா சார் மடியில படுத்துட்டு தான் அழல. ஏன்னு கேட்டேன்னா, ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலி. அதுலாம் தர லோக்கலா இறங்கி தரையில படுத்துக்கிட்டு அதெல்லாம் வேலை இல்லை இல்லையா. ஸோ அவ்வளவு பொருத்தமா பண்ணியிருக்காங்க ராதிகா சரத்குமார். ரவீனா டண்டன், அவங்களை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு 1/2 hourக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கு, அதுல ரவீனா வாழ்ந்துட்டாங்க. அந்த கேரக்டருக்கு என்னவோ அதை ஷட்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளோ அழகு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. நாசர் சார் வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல வர்றாரு. ஒரு சின்ன சீனா இருந்தாலும் ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு சீனை கொடுத்துருக்காங்க நாசர் சார். அதுக்கடுத்து பவானி ஸ்ரீ, அவங்கள பார்த்தா சூர்யா
அவங்களும் பார்த்தா சூர்யாவோட தங்கச்சியா வர்றாங்க. அவங்களுக்கு போர்ஷன் ரொம்ப கம்மி, அற்புதம் பண்ணிட்டாங்க. கிளைமாக்ஸ்ல வந்து அவளை வச்சுதான் ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ சூப்பரா பண்ணிட்டாங்க. படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூரி, யாருன்னு உங்களுக்கே தெரியும், வாத்தி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். 2 படமும் எப்படி வேற வேற கலர். 3ஆவதா ஒரு கலர் கொடுத்துருக்காரு இந்த படத்துல, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்ல. என்ன மாதிரியா யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒரு 90s 2K காலகட்டத்திலயும் வந்து மிஷின் கன் இல்லாத தெலுங்கு படமே கிடையாது. அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு வேல், ஷாஜகான் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியான படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்க வந்து கன்னை தூக்கிட்டு ட்ரெயின் எல்லாம் ஒத்தகையில நிப்பாட்டுவானுங்க, ஹெலிகாப்டர் பிடிச்சி இழுத்து போடுவானுங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ நம்ம அப்படி மாறிட்டோம். அப்படி கார் புழக்குது. ஒரு இதுல வந்து கார் அப்படியே கிரைண்டர் வச்சு காரை அறுத்துட்டு 2ஆ புலந்துட்டு போறானுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மாறிட்டோம். அவங்க ஃபேமிலி ஓரியன்டா கதை பண்ண போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய சர்க்கிள் தெரியுமா, வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற மாதிரி அப்படி திரும்பிடுச்சு அப்படி. ஸோ அதனால இந்த படம் வந்து வெங்கி அட்லூரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா சூப்பரான ஒரு தமிழ் படம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நல்ல முயற்சி செஞ்சு அருமையான ஒரு கதை உள்ள அருமையான ஒரு கதை உள்ள படத்தை எடுத்திருக்காரு. நம்பி எடுத்திருக்காரு. தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரசிப்பாங்க, தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 42 வயசு ஆணும் ஒரு 22 வயசு பொண்ணும் எந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க காதல் வயப்படுறாங்க. இந்த காதல் கைகூடுமா கைகூடாதா? 42 வயசுக்கார வந்து 22 வயசு பொண்ணை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? 22 வயசு பொண்ணு 42 வயசு பையனை காதலிக்கிறதுக்கு என்ன காரணம்? காதலுக்கு கண்ணுங்கிற காரணத்தையும் தாண்டி ஒரு வெயிட்டான காரணத்தை சொல்லியே ஆகணும். ஏன்னா இது சமுதாயத்தில் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை. கையாண்ட விதம் செம்ம சூப்பருங்க. வெங்கி அட்லூரி செம்மையா கையாண்டிருக்காரு. எங்கேயுமே இப்பெல்லாம் வராதுடா இதெல்லாம் நடக்காதுடா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தா கூட, இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தா கூட, இதெல்லாம் சாத்தியம் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே டவுட் கேட்க வச்சுட்டு, பரவாயில்லையே ஒரு மேஜிக்கான கிளைமாக்ஸ் வந்து பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு வெங்கி அட்லூரி. படத்துக்கு இன்னொரு நாயகன் ஜிவி பிரகாஷ். ஏற்கனவே வாத்தில போட்டுட்டு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரியே வெங்கிக்கும் ஜிவி பிரகாஷ்க்கு வந்து உள்ள ஒரு கெமிஸ்ட்ரியில இந்த படம் வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. செம்ம டாப்புங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு பக்க பலம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மியூசிக் போட்டு ஒரு அருமையா கொண்டு போய் முடிச்சிருக்காரு. பாட்டு, டான்ஸ், சீன்ஸ் எல்லாமே பொருத்தமா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா போய் முடிச்சாங்க. படத்தோட கண்டென்ட்டுக்கு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா எமோஷன். ஒரு பக்கம் அந்த குழந்தைய பார்த்தோம்னா பயங்கர எமோஷன் ஆகுது. ஒரு பக்கம் ராதிகா பண்ற ஆக்டிங் பார்த்தா பயங்கர எமோஷன் ஆகுது. ஒரு பக்கம் மமிதா பைஜா பார்த்தா இன்னும் பயங்கரமான எமோஷன் வருது. அதுக்கடுத்து சூர்யா சாரை பார்த்தா ஏன்னா 42 வயசு கல்யாணம் ஆகலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அது இதை விட பயங்கரமா எமோஷன் ஆகுது. ரவீனா பாத்தீங்கன்னா நான் உங்க வாழ்க்கையில எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதுவும் எமோஷன். இங்கிட்டு பார்த்தா ரவீனாவுடைய பிள்ளைய வந்து பவானி ஸ்ரீ வருவாங்க. அது ஒரு எமோஷன். படத்துல பயங்கரமான எமோஷனுங்க. கனெக்ட் ஆகி பயங்கரமா போயிடுச்சு. இது வந்து படத்துக்கு கூடுதல் பலம். சினிமோட்டோகிராஃபி, நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமால இந்த மாதிரி மிகப்பெரிய பணக்கார வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை வந்து காமிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனாலேயே என்ன தெரியல, இந்த சினிமோட்டோகிராஃபி வைக்கிற இடமெல்லாம் அழகுங்க. சும்மா கருப்பு மாதிரி பதறாட்டிகள்லாம் இல்லாம ஒரு ஃப்ரேமும் சரி அப்படி இருக்கும். அந்த வீடை பார்த்தாவே கண்ணுல அப்படியே ஒத்திக்கிறோம். அதுக்கு தோத அந்த கேமரா ஒர்க்லாம் பயங்கரமா இருக்கும். எங்க ஒரு ஸ்டேர் வந்து பாத்தீங்கன்னா 12 அடியில போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேர், நடக்கிற ஸ்டேரு. அந்த ஸ்டேர்ல போயிட்டு அந்த ஸ்டேர்ல இருந்து சூர்யா அப்படியே ஓடியார சீன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மாசு. அமிதாப் பச்சன் துள்ளி விளையாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மாசு. ராதிகா நடக்க முடியாம கீழே ஒரு சோபால உட்காந்துருப்பாங்க, அவ்வளவு கிளாஸ். ஸோ இதுவரை மாசு படங்களே கொடுத்த சூர்யாவுக்கு வந்து ஒரு சரியான கிளாஸ் படம் தான் நான் சொன்னேன். இதுதாங்க இந்த படத்தோடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போறதும் போகாததும் உங்க இஷ்டம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு தாராளமா 6.8 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.